நாய பரமாத்மனே நமः. பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் பார்த்து கொண்டிருக்கும். 30வது ஸ்லோகத்தை நாம சென்ற வகுப்புல பூர்த்தி பண்ணினோம். விளக்கத்தை பார்த்து பூர்த்தி பண்ணினோம். 30வது ஸ்லோகம் அப்படிங்கிறது கர்ம யோகத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம். எப்படி ஒரு மனிதன் கர்ம யோகத்தை செய்ய வேண்டும், கர்மத்தை யோகமாக செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு பகவான் நிறைய விஷயங்களை உள்ளே வைத்து ஒரு ஸ்லோகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குறிக்கோளில் தீர்மானமாக என்ன வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு பேரு சாத்திய சாதன விவேகம் அப்படின்னு சொல்வது. சாத்தியம்னா நான் எதை அடையணும் அப்படின்னு, எனக்கு எது அடையப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு. சாதனம்னா எதனால் அதனை என்னால் அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு தெளிவு. இந்த சாத்திய சாதன விவேகம், இதத்தான் அத்தியாத்ம சேதஸ் அப்படின்னு சும்மா உங்களுக்கு இன்னொரு வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்றேன், பயப்பட வேண்டாம். ஏதோ நம்ம புதுசா அதை திரும்ப படிக்க போறோமோ அப்படிலாம் இல்லை. இந்த அத்தியாத்ம சேதஸ்ங்கிறத இன்னொரு வேர்ட்ல சொல்றதுன்னா சாத்திய சாதன விவேகம். அந்த விவேகத்தினோடு கூட தான் நாம எல்லா காரியங்களையுமே பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது என்னென்னலாம் உன்னோட ஆட்டிடியூட் எப்படியெல்லாம் இருக்கணும், ஃபர்ஸ்ட் குறிக்கோள்ல தெளிவு இருக்கணும். அந்த குறிக்கோளில் தெளிவோடு எந்த விதமான மனக்குழப்பமோ மனக்கொதிப்போ இல்லாமல், உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல், நீ எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ளாமல், அது அது வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் ஒரே மாதிரி அதை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையோடு, ஒருவேளை வெற்றி வந்தாலும் அது உன்னுடைய வெற்றி என்று மமகாரம் கொண்டு எனது என்ற அகங்காரத்திற்கு இடம் கொடுக்காமல், உன்னுடைய அனைத்து காரியங்களும் சர்வாணி கர்மாணி, அனைத்து காரியங்களையும் என்னிடம் நீ சமர்ப்பணம் செய்வாயாக. அப்படித்தான் நீ காரியம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கர்ம யோகத்திற்கான டெபினிஷன். இதை வைத்துக்கொண்டு தினமும் இந்த விஷயத்தை டுவெல் பண்ணணும். நான் ஒரு காரியத்தையும் இப்படி பண்றேனா, இதுக்குள்ள என்னோடது என்னோட ஒவ்வொரு காரியமும் இதுல ஃபிட் ஆகுதா, என்னோட எல்லாத்தையும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் சாத்திய சாதனம் அப்படின்னு போட்டு பார்க்க முடியாது. ரெண்டு விஷயத்த நிச்சயமா பார்க்கலாம். எனக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்கா, அட்லீஸ்ட் குறைந்து கொண்டு வருகிறதா, அந்த எதிர்பார்ப்புகள் குறைகிறதா அப்படின்னு பார்க்கலாம். நான் அப்படிங்கிற எண்ணமும் எனது அப்படிங்கிற எண்ணமும் என்னிடமிருந்து போக ஆரம்பிச்சிருக்கா. இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன். நாம தான் நமக்கு ரேங்க் கார்டு போட்டுக்கணும். யாரும் நமக்கு இந்த நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு சொல்றதுக்கும் ஆள் கிடையாது, தேவையும் கிடையாது நமக்கு. அதனால அந்த அந்த எக்ஸசைஸ் பூரா செல்ஃப் செல்ஃப் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் தான். அதனால அதுல நாம தெளிவா நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆனா பொதுவா மனிதர்களுடைய சுபாவம் என்னன்னா, இதை படிச்சுட்டோமா இந்த ஸ்லோகத்தை, இது பிரகாரம் நான் இன்னொரு ஆளை ஜட்ஜ் பண்றேன் பார், அவன் அப்படிலாம் இருக்கானா, இதுல ஓட்ட இதுல சொட்ட இதுல சொல்லன்னு சொல்றதுக்கு தான் மனசு போகக்கூடாது. நம்மளதான் நாம ஜட்ஜ் பண்ணிக்கணும். நம்மள ரொம்ப கிரிட்டிக்கா இருக்கணும். நாம ரொம்ப கிரிட்டிக்கா இருக்கணும். நம்மள நாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா நமக்கு மாஸ்டரா இருக்கணும். நமக்குன்னா நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாஸ்டரா இருக்கணும். இதெல்லாம் படிச்சு புரிந்து கொண்டுதான் அதை நாம பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம 31வது ஸ்லோகம் படிக்கணும். மைத்திரி நமச்சிவாயம்மா. ஆமாங்கம்மா, நான் சொல்றேங்கம்மா. சொல்லுங்க. ஏமே மதமிதம் நித்யம் அனுஷ்டிஷ்டந்தி மானவாக ஸ்ரத்தாவந்தோ ந ஸ்ரூயந்தோ முஷ்யந்தே தேபிஹி கர்மபிஹி ஏத் வேத யஷ்யந்தோ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வஜ்ஞான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான தேஷேதஷ சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. 31வது ஸ்லோகத்துக்கு பொருள் பார்க்கிறோம். ஸ்ரத்தாவந்தக, ஸ்ரத்தை உடையவர்களாகவும்,
அனசூயந்தக, அனசூயந்தகன குற்றம் காணாமலும், ஸ்ரத்தாவந்தோன சூயந்தோன்னு ஸ்லோகத்துல இருக்கு. நடுவுல ஒரு எஸ் இருக்கு. இந்த எஸ்ஸுக்கு பேரு அவக்கிரகம். அதோட பிரிக்கிறச்சே ஸ்ரத்தாவந்தக அனசூயந்தகன்னு 2 வார்த்தை. எந்த மாணவாக மனிதர்கள் மே என்னுடைய இதம் இந்த மதம் உபதேசத்தை நித்தியம் எப்பொழுதும் அனுதிஷ்டந்தி பின்பற்றுகிறார்களோ தே அபி அவர்களும் கர்மபி கர்மங்களிலிருந்து முச்சியந்தே விடுபடுகிறார்கள். இதுதான் ஸ்லோகத்துக்கான பொருள். இப்ப என்ன சொல்றாரு இதுல கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் கர்மயோகத்தினுடைய சாரம் வரைக்கும் அவர் கர்மயோகம்னா அதை எப்படி பண்ணணும், கர்மா ஏன் பண்ணணும், கர்மா பண்ணாம இருக்க முடியாததுக்கு என்ன காரணம், அப்படி கர்மா பண்ணும் பொழுது என்ன ஆட்டிடியூட்ல பண்ணணும், அந்த ஆட்டிடியூட்ல பண்ணினவங்கள்லாம் யாரு, நான் எப்படி பண்ணியிருக்கேன், நான் கிருஷ்ணர் எப்படி பண்ணியிருக்கார், அப்போ உனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஞானத்தோட கர்மா பண்றதுக்கான மெத்தடாலஜி என்ன, அதனால உனக்கு என்ன பலன், இத்தனை விஷயத்தையும் சொல்லி ஒரு கர்ம யோகத்தினுடைய முழு விஷயத்தையும் சொல்லியிருக்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, மே இதம் மதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய இந்த உபதேசம், இந்த உபதேசத்தை அவர் செய்திருக்கிறார். இந்த கர்ம யோகத்தினுடைய முழு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார். பொதுவா நாம பாக்குறோம் 3 வகையாக மக்கள் செயல் புரிகிறார்கள், 3 வகையான செயல் புரிபவர்கள் இருக்கிறார்கள் அப்படி சொல்லலாம். 3 வகையான செயல் புரிபவர்கள் அப்படின்னா, ஒண்ணு முக்தர்கள், ஞானிகள். அவர்கள் முக்தர்களாக இருந்தாலும் உலக நன்மைக்காக காரியம் செய்கிறார்கள். நம்ம ஜனகாதயக அப்படின்னு பார்த்தோம். ஜனகர் போன்ற முக்தியை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் இந்த உலகத்திற்காக உலக நன்மைக்காக காரியம் செய்கிறார்கள். ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள். இன்னொரு செக்ஷன் யாரு அப்படின்னு சொன்னா, இன்னொரு செக்ஷன் முமுக்ஷுக்கள். முமுக்ஷுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோக்தும் இச்சா, அதாவது முக்தியை விரும்பக்கூடியவர்கள். இன் அதர் வேர்ட்ஸ் என்ன, முக்திக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்ம யோகிகளாக இருப்பார்கள். அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க கர்ம யோகிகளாக இருப்பார்கள். அவர்களும் காரியம் செய்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை எப்படி செய்யணுங்கிறதான் போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். கர்ம யோகியாக ஒருத்தன் எப்படி காரியம் செய்யணும் அப்படிங்கறத பார்த்தோம். 3வது ஒரு குரூப் இருக்கு. அது அவிவேகிகள். அவிவேகிகள்னா என்ன அர்த்தம்னா, மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய பீப்புள். அதாவது மெட்டீரியல் வேர்ல்டு தான் ரொம்ப வசத்தின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள். தினம் காத்தால் எழுந்ததுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இதுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கறது. அப்படி ஆகாரம் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்னா, சாப்பாடு போடுறதுன்னா அதுகளுக்கு என்னென்ன வேணுமோ அது, காதுக்கு வேண்டியது காதுக்கு, நாக்குக்கு நல்ல ருசியான சாப்பாடு, கண்ணுக்கு நிறைய காட்சிகள், ட்ரெஸ் மாத்தி மாத்தி நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வாங்கி போட்டுக்கிறது. இப்படி மெட்டீரியல் வேர்ல்டுலயே அவங்க இருந்து அதுதான் இன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டு, உண்மையான இன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் கூட அவங்களுக்கு கிடையாது. இங்க நாம அந்த குரூப்பை பத்தி இங்க பேசலாம். ஏன்னா அந்த குரூப்புக்கு இந்த விஷயம் என்னங்கிறதே புரியாது. புரியாத ஒரு ஆளுகிட்ட போய் என்னத்த பேசுறது. அதனால கொஞ்சமாவது அது அவங்கள எல்லாரையும் நாம எந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுவோம்னா, தேகாத்ம புத்தி இருக்கிறவங்க அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுவோம். 3 விதமாக மனிதர்கள் இருக்கிறார்கள். தேகாத்ம புத்தியுடன், ஜீவாத்ம புத்தியுடன், பிரம்மாத்ம புத்தியுடன் அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோம். தேகாத்ம புத்தி இந்த உடம்பு தான் எல்லாம், உடம்பை தவிர வேற ஒன்றும் கிடையாது. என்னோட உடம்பு முக்கியம், அது போல நான் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லாருடைய இதுவும் முக்கியம். நான் இந்த உடம்பு மனசு புத்தி, உடம்புனா உடம்பு மாத்திரம் இல்லை, உடம்பு மனசு புத்தி இதுலயே மனசு போய் லயித்து கொண்டிருப்பது. அவர்களுக்கு இது இப்போ பேசல. அவர்களுக்கு இதை நோக்கி வரக்கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இருக்காது. பக்குவம் வரும் பொழுதுதான் அந்த தேகாத்ம புத்தியிலிருந்து தாண்டி ஜீவாத்ம புத்திக்கு ஜீவன்னு தன்னை உணர்ந்து கொண்டு, தனக்கு ஒரு பாபம் புண்ணியம்லாம் இருக்கு, நமக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம், நம்ம தர்மமான வழியில வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மை என்னன்னு தெரியணும் அப்படிங்கிற ஒரு தேடல்ங்கிறது அங்கதான் வரும். அதனால அந்த அவிவேகிகள்ங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. இங்க இந்த 2 பேருக்குள்ளதான் இங்க விஷயமே. யாரு? முக்தர்கள், முக்திக்காக உழைப்பவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். முக்தர்கள் முக்திக்காக உழைப்பவர்கள்.
கிருஷ்ணர் என்ன சொன்னார்? சாரி, அர்ஜுனன் என்ன சொன்னான்? யாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகய சீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோன ஆப்னுயாம் அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது ஸ்லோகம். ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, வந்து ரெண்டுமே வந்து ஞான மார்க்கம் வந்து எனக்கு அமைதியை தரும். கர்ம மார்க்கம் அதுவும் வந்து இது தரும் அப்படின்னா, கர்ம மார்க்கத்துல வந்து என்னை ஏன் ஈடுபடுத்துற? நான் ஏன் ஞான மார்க்கத்திற்கு போகக்கூடாது? எனக்கு ஏன் அதுவும் கோர கர்மத்தை நீ ஏன் கொடுத்த அப்படின்னு தானே அவன் கேட்டான். ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தக்கிம் கர்மணி கோரேமா. என்னை எதுக்காக வந்து கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறாய் அப்படின்னு அவன் கேட்டான் இல்லையா? அப்ப அவன் ரெண்டாவது இதுல என்ன சொன்னான்னா, எனக்கு குழப்பமாக இருப்பது போல் இருக்கிறது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு குழப்பமாக இருப்பது போல் இருக்கிறதுன்னு சொன்னதுனால, இப்ப என்ன சொல்றார்? ஏமே மதமிதம், என்னுடைய இந்த உபதேசம், நான் உனக்கு குழப்பத்தை தீர்த்திருக்கேன். உனக்கு குழப்பமே தேவை கிடையாது. உனக்கு குழப்பத்தை நான் தீர்த்திருக்கேன். முக்திக்கு இச்சைப்படுபவர்கள் எப்படி வேலை செய்யணுங்கிறத தெளிவா சொல்லி கொடுத்திருக்கேன். ஒருவேளை முக்தி அடைந்தவனாக இருந்தாலும், ஜனகரை போல இருந்தாலும், அவர்களும் லோக சங்கிரகம் பண்ணணும். 2 டாபிக்கையும் நான் இதுல கவர் பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து உன்னுடைய அந்த யாமிஸ்ரேணேவ வாக்கியேனங்கிறதுக்கு இங்க ரிப்ளை நான் உனக்கு கொடுத்தாச்சு. இது வரைக்கும் கொடுத்த ஸ்லோகம் எல்லாம் தான் உனக்கு நான் கொடுக்குற ரிப்ளை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கணுங்கிறத கிருஷ்ணர் என்ன சொல்றார்? 2 வார்த்தை உபயோகப்படுத்துறார். ஸ்ரத்தாவந்தக அனசூயந்தக அப்படின்னு 2 வார்த்தை உபயோகப்படுத்துறார். ஸ்ரத்தானாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ரத்தா அப்படின்னா அபரிமிதமான நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். சாதாரணமான நம்பிக்கை இல்லை. இவங்க என்ன கைவிட மாட்டாங்க அந்த மாதிரி இல்லை. இப்ப எப்படின்னா, ஒரு குரு கிட்ட போய் நம்ம வந்து நம்மளை ஒப்படைத்து விட்டோம், நமக்கு இந்த விஷயம் தெரியாது, எனக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நாம வந்து சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொன்னது யாரு? அவன் அர்ஜுனன் சொன்னான். அவனை மயக்க ஊசி போட்டு எனக்கு நீ சிஷ்யன் ஆகணும், என்கிட்ட வந்து உட்காரணும், என் கிளாஸ்ல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிலாம் அவனை வந்து கொண்டு வந்து உட்காத்தி வச்சு அவனை வந்து கேட்க வைக்கல. அவனாவே வந்து இன் ஃபுல் கான்சியன்ஸ் அவன் அதை சொல்றான். என்னால இது பண்ண கார்பண்ய தோஷம் உபகத ஸ்வபாவக பிரிச்சாமித்வம் தர்ம சம்மூட சேதாக. என்னுடைய புத்தி வந்து ரொம்ப இதுல தர்மத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியாம என் புத்தி வந்து கலங்கி போயிருக்கப்பா. அதனால நான் உனக்கு சரணாகதி பண்றேன். நீ எனக்கு சொல்லிக் கொடு, எது எனக்கு ஸ்ரேயஸோ அதை நீ சொல்லிக் கொடு அப்படின்னு தான் அங்க வந்து சரணாகதி பண்ணியிருக்கான். எப்போ ஒரு குருன்னு ஒருத்தரை அக்செப்ட் பண்ணியாச்சோ, அதுக்கப்புறமா அந்த குருவினுடைய வாக்கியத்துல கொஞ்சம் கூட அஸ்ரத்தைங்கிறது வரவே கூடாது. ஆமா, இவர் ஏதோ சொல்றாரு, விடுங்க, அதெல்லாம் சும்மா லூஸ்ல விடுங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து குரு கிட்ட இருக்க வேண்டிய ஆட்டிடியூடே கிடையாது. ரொம்ப முக்கியம் என்னன்னா, குரு சிஷ்ய பாவனையில ரொம்ப முக்கியம் குரு கிட்ட அட்மோஸ்ட் சரண்டர் அண்ட் ஸ்ரத்தா. அதுதான் வேணும். இப்ப நமக்கு என்ன ஆயிடும்னா, ஒரு 4 படிச்சாச்சு அப்படின்ன உடனே இதை இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களா, நம்ம இன்னொரு இது கேட்போம். இதே ஸ்லோகத்தை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க பார்ப்போம், இதே ஸ்லோகத்தை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க பார்ப்போம், அப்படி கம்பேர் பண்ணுவோம். யார் நல்லா சொல்றான்னு பார்ப்போம். இந்த வேலையே வச்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா, அப்புறம் அந்த ஸ்ரத்தாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாதையே போயிடும். நமக்கு நல்லதுதான் நம்முடைய குரு சொல்றார். நம்ம குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய யோசனைகள் வரலாம். ஆனா ஒன்ஸ் நம்ம சரண்டர் ஆயிட்டோம், மனசளவு நம்ம வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க தான் என்னோட குரு, நீங்க தான் எனக்கு இங்க சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா மனசு நமக்கு இருக்கு இல்ல, மனசாட்சி தன்னின் அறிவது பொய்யற்க அப்படின்னு குரு நம்மள சிஷ்யனா ஏத்துட்டேன்னு டிக்ளேர் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் குரு அப்படின்னு ஏற்றுக்கொண்ட ஒருவரிடம் நான் பூரணமான ஸ்ரத்தையை வைக்கணும். எதுல ஸ்ரத்த வைக்கணும் அப்படின்னா, சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்தை தான் என்னுடைய குரு சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா குரு எதை சொல்றார்? ஏதாவது தன்னுடைய சொந்த கருத்து தான் ஏதோ திங்க் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் அதெல்லாம் சொல்றேன்னு சொல்றாரான்னா, அந்த மாதிரி குரு கிட்ட நம்ம போக போறது இல்லை. அதனாலதான் சொன்னேன், முதல்லேருந்தே நம்ம பாக்குறோம் ஒரு குருவை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அந்த குருவுக்கு குரு இருக்காரான்னு முதல்ல பார்க்கணும். அந்த குருவுக்கு குரு இருக்காரான்னு பார்க்கணும். பரம்பரையாக அந்த குரு பரம்பரை நமக்கு வரணும். அந்த குரு பரம்பரை வந்து விடாத வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அது என்ன அந்த அந்த பரம்பரையில டீச்சிங் எப்படி இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது தெரிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னாலே நாம பாதி கிணறு தாண்டியாச்சு. குருவை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ற சமயத்துல இதெல்லாம் பார்ப்போம்.
அப்ப அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குரு தன்னுடைய விஷயங்களை சொல்ற போறது இல்ல. சாஸ்திரத்துல இப்படி இருக்கு, இந்த உபனிஷத்துல இதான் கருத்து இருக்கு, இந்த ஸ்லோகத்துல இது இருக்கு, இந்த வியாக்கியானம் இப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்ற குருவாக இருந்தார்னா, அப்போ நமக்கு அதுல ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நாம எதை பத்தி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆத்மாவை பத்தி படிக்கிறோம். ஆத்மாவை பத்தி படிக்கும் பொழுது இந்த நான் யார் அப்படிங்கறத பத்தி படிக்கிறச்சே நான் அல்லாதவற்றை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கறது தெரிந்து கொண்டால்தான் என்னால் நான் யார் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் அல்லாதவற்றை பற்றியும் என்னை பற்றியும் சாஸ்திரம் இன்னதுதான் சொல்றது அப்படிங்கறதுக்கு எனக்கு குருதான் எனக்கு ஒரே ஒரு சோர்ஸ், அதை எடுத்து சொல்றது. ஏன்னா சொற்கள் மட்டுமே நமக்கு அந்த விஷயத்தை கன்வே பண்ணிடாது. அந்த சொற்களுக்குள்ள ஒரு உள்ளர்த்தம் இருக்கும். அந்த உள்ளர்த்தத்துக்கான ஒரு ரீசனிங் எல்லாத்தையும் சொல்லி லாஜிக்கலாவும் ரீசனோடையும் எக்ஸ்பிளைன் பண்ணறதுக்கு ஒரு பரம்பரையா அந்த ஞானத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு குருவினுடைய அவசியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்பவே பாருங்களேன், நீங்க நம்ம தேர்ட் சாப்டர் ஆல்மோஸ்ட் நம்ம இன்னொரு 10 ஸ்லோகம் ஆச்சுன்னா தேர்ட் சாப்டர் முடிஞ்சு போயிடும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு 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 வார்த்தைக்கும் இவ்வளவு விஸ்தாரமான அர்த்தங்கள் இருக்கிறதா அப்படின்னு நாம தனியா படிச்சா நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? என்ன நான் இப்ப உங்களுக்கு முதல்லயே இதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டேன். வார்த்தைகளுக்கான அர்த்தம்ங்கிறத முதல்லயே சொல்லிடுறேன். அது போதுமா? அது கன்வே ஆறுதா? அது கன்வின்சிங்கா இருக்கா? அது மட்டுமே நம்ம மனசுக்குள்ள அது நிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கான்னா இல்லை. அப்ப நம்ம இத படிக்கிறச்சே நமக்கு இது என்னென்ன ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளேயும் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு குருவினுடைய உபகாரமானது தேவைப்படுகிறது. இப்போ எஸ்பெஷலி அத்வைத வேதாந்த சித்தாந்தத்துல நாம என்ன படிக்கிறோம்? என்ன தவிர ஒண்ணுமே கிடையாது, நான் தான் பூர்ண சைத்தன்யம் பிரம்மன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் பிரம்மன், அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு, இருப்பது ஒன்றே, இருப்பு ஒன்றே அப்படின்னு படிக்கிறோம்னா அத அத படிக்கிறதுக்கு நம்ம நிறைய மெத்தடாலஜி வச்சிருக்கோம். ஒரு ஒரு இப்ப சுவாமிஜி அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். கண்ணாடி கடைக்கு போனா ஒரு இந்த இந்த பெரிய ஒரு இதுல ஒரு இதை வச்சுக்கொண்டு லென்ஸை வச்சுக்கொண்டு அது இதை சரியா இருக்கா பாருங்க, இதை சரியா இருக்கா பாருங்கன்னு போட்டு 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 இப்ப உங்களுக்கு கரெக்டா தெரியுறதா, லாஸ்ட் லைன் தெரியுறதா, அதுக்கு முந்தின லைன் தெரியுறதான்னு கேட்டு கேட்டு பண்றா இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு குரு இந்த சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு புரியுறதா பாருங்க, இந்த இந்த வியாக்கியானத்துல இப்படி சொல்லியிருக்கு புரியுறதா பாருங்க, ஒன்னொன்னா எடுத்து 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 அவர் கூட்டி சொல்லும் பொழுது நமக்கு மனசுல அது ஸ்புடமா தெரியுது, அந்த விஷயம் நல்லா புரியுது. அப்போ அந்த குருவினுடைய ஒர்க் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? இப்போ இறைவன் வேறு நான் வேறு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு குரு வேணுமா? இது சாதாரணமாவே எல்லாருமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். அத்வைத வேதாந்த சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, இறைவனும் நீயும் ஒன்றுதான், எந்த கோணத்தில் அப்படிங்கறத அத்வைத வேதாந்த சித்தாந்தம் பொறுமையா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றது. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார் இவர் தயானந்த் சரஸ்வதி சுவாமி. நல்ல இதுவா இருக்கு இந்த கதை. என்ன அப்படின்னா, ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் ரொம்ப நாளைக்கு படிச்சுட்டு இருந்தான், அத்வைத வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு ஏதோ கன்வின்சிங்காகவே இல்லைன்னு உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த குருவை விட்டுட்டு வேற ஒரு குருட்ட போனான். போயிட்டு 12 வருஷம் துவைத்த சித்தாந்தத்தை உட்காந்து அவன் படிச்சான். இது யாரையும் மாத்த இது பண்ணி சொல்றதுக்காக இல்லை, இது என்ன கருத்துங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டா போதும். அவன் துவைத்த சித்தாந்தத்தை படிச்சான். படிச்சு முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணானா, நம்ம குரு கிட்ட போய் நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லணுங்கிற ஆசையில அவன் வந்தான். இப்போ வரும்போது குரு உட்கார்ந்துருந்தாராம். உட்கார்ந்துருந்தப்போ அவர் ஏதோ ஷேவ் பண்றதுக்கு ரெடியா உட்கார்ந்துருந்தார். அவரோட நாவிதரும் வந்திருந்தார். அந்த நாவிதர் அவருக்கு அவரோட இதெல்லாம் பண்ணி விட்டாராம். பண்ணி விட்ட உடனே அவர் என்ன பண்ணாராம், குரு அந்த நாவிதர் கிட்ட நமஸ்காரம் பண்ணி, அவர் பேர் முராரி, ஆனா முராரி நீதான்ப்பா எனக்கு தெய்வம், என்ன இவ்வளவு நாள் ரொம்ப இதுவா இருந்தது, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது, நீ என்ன கம்ஃபர்டபுளா பண்ணி விட்ட, நல்லா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணு. அதுக்கு அந்த முராரி சொன்னாங்க, என்ன நீங்க போய் என்ன கும்பிடுறீங்க, நான் வேற, நான் எங்க, இறைவன் எங்க, நான் அல்பமான ஜீவன், இறைவன் மகத்தானவர், நீங்க என்ன போய் கும்பிடுறீங்களே, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்சணையை வாங்கிட்டு அவன் போயிட்டான். இவரும் போய் குளிச்சுட்டு வந்துட்டார். இந்த சிஷ்யன் என்ன பண்ணானா,
இத பார்த்துட்டு சிஷ்யன் வந்து குரு கிட்ட நமஸ்காரம் பண்ணி, நான் தெரியாம வந்து தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அத்வைத வேதாந்தத்தை நீங்க பொறுமையா சொல்லிக் கொடுங்கோ. நானும் கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து அது புரியாம போயிடுத்து. அதனாலதான் நான் வெளில போனேன் அப்படின்னு சொன்னான். என்ன காரணம்னா, ஒரு படிக்கவே படிக்கல அவன். ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. தெரியாத ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் வேற, இறைவன் வேற. இத படிக்கிறதுக்கு நான் போய் 12 வருஷம் என்ன பண்ணிட்டு வந்தேன்? ஆனா, நானும் இறைவனும் ஒன்று அப்படின்னு என் குரு சொல்றார். அதுக்கு ஏதோ ஒரு நிறைய விஷயங்கள் அதுக்கு அதுக்கு எனக்கு வந்து இது பண்றதுக்கு சொல்றார். எங்க பிரச்சனைனா, என் புத்தியில தோஷம். இங்க நான் இந்த கதையை சொல்ல வர்றதுக்கான ஒரு காரணம் என்ன? இந்த கதை வந்து தயானந்த சுவாமிஜி சொல்லியிருக்கார். அந்த கதையை சொன்னதோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, குரு சொன்னது ஒருவேளை எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா, குருவுக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லி குருவை தூஷிக்கிறதுங்கிறது தப்பு. எனக்கு புரியல. என்னோட புரிதல்ல வந்து குறை இருக்கு. நான் வந்து இன்னும் என்ன வளர்த்திக்கணும். எனக்கு இன்னும் வந்து எனக்கு இன்னும் சமம், தமம், உபரமா, திதிக்ஷாலாம் எனக்கு இன்னும் வளரணும். அப்பதான் என் மனசு வந்து தெளிவாகும். நான் இன்னும் கொஞ்சம் நிறைய என்னோட ஈடுபாடுகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய சாஸ்திரத்தோட நோக்கத்துல இருக்கணும். அப்படி இல்லாம நான் வந்து ரொம்ப புற நோக்குல என்னோட பார்வைகள் போய்க்கொண்டிருக்கிறதுனால, அக நோக்கத்துல குரு சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பக்குவம் இல்ல. அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, ஒரு சிஷ்யன் இந்த குரு அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே புரியலப்பா. இது எதுவும் என்னமோ உளறிட்டு உட்கார்ந்துருக்காரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆத்மா ஆத்மாங்கிறாரு. அந்த ஆத்மானா என்னன்னே புரிய மாட்டேங்கிறது. நமக்கு என்னமோ இந்த இட்லி, உப்புமா அதெல்லாம் தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு போகக்கூடாது குருவை. அதுக்குதான் ஸ்ரத்தை வேணும். இந்த ஸ்ரத்தை என்ன கொடுக்கறது அப்படின்னா, 2 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்ரத்தைங்கிற விஷயத்துல. ஒண்ணு, குரு சொல்றதெல்லாம் சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரத்தில் இருக்க இததான் நமக்கு எடுத்து சொல்றாரு. ஏன்னா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணரே சொல்றார் பின்னாடி. இந்த சாஸ்திரம் தான் பிரமாணம் நமக்கு. நான் பிரமாணம் இல்ல, நீ பிரமாணம் இல்ல, சாஸ்திரம் பிரமாணம். யார் சொல்றா? சாஸ்திரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வரைய சொல்றார். சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படின்னு. அப்ப சாஸ்திரத்துல இருக்கிறத தான் எனக்கு எடுத்து சொல்ற. சாஸ்திரம் தர்ப்பணக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரம் உள்ளது உள்ளபடி காட்டுறது. நம்மள யாரு அப்படிங்கறத விருப்பு வெறுப்பே கிடையாது சாஸ்திரத்துக்கு. அது இருக்கிறத இருக்கிறபடி சொல்றது. அத அழகா குரு வந்து நமக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ற. அதுல நமக்கு என்ன வேணும்னா ஸ்ரத்தா வேணும். அப்போ சாஸ்திரம் தான் சொல்றாருங்கிற ஒரு ஸ்ரத்தா, அந்த சாஸ்திரத்துல எதுவும் எனக்கு பொய்யாவே இருக்காது, எல்லாம் உண்மையான விஷயத்த எனக்கு குரு சொல்லி கொடுக்கிறாருங்கிற ஒரு ஸ்ரத்தா. 2வது ஸ்ரத்தா என்னன்னா, குரு எனக்கு சொல்லி கொடுக்கறது புரியலைன்னாலும் பொறுமையா நான் திரும்ப 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 படிச்சாவது அதை புரிஞ்சுக்கணும். எனக்குத்தான் புரிதல்ல குழப்பமே தவிர்த்து குரு கிட்ட தோஷம் கற்பிக்க கூடாது. அப்பனா என்ன ஆயிடும்னா ஸ்ரத்த இல்லைன்னு ஆயிடும். அப்போ ஒரு 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 இப்ப சொல்ற கிருஷ்ணரே, நீ வந்து நீ நீ இப்படிதான் கர்மா பண்ணணும். உனக்கு வந்து நான் பாரு, என்ன பாரு, நான் வந்து கர்மா எனக்கு எந்த ஒரு இதுவும் ஆக வேண்டியதே கிடையாது, எனக்கு இன்னும் அடைய வேண்டியதே கிடையாதுன்னா உடனே கிருஷ்ணரை வந்து கிண்டல் அடிக்கிறது. அவனுக்கு வேற வேலை இல்லப்பா, அவன் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்றாரோ அது ஏன் சொல்றார், எதுக்கு சொல்றாருங்கிறத புரிந்து கொண்டு நாம அதை ஸ்ரத்தையோட கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சாஸ்திரம் தான் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நாம படிக்கிறோம். அத பிரமாணம்ங்கிறது சாஸ்திரம் ஒண்ணுதான் பிரமாணம். இப்போ கண்ணு காட்டுறத கண்ணு மட்டும்தான் காட்டும். இப்ப என் கண்ணு வந்து இந்த இந்த பேனா வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொன்னிச்சுன்னா இது ப்ளூ கலர் அப்படி. இந்த பேனா ப்ளூ கலர் இல்ல பச்சை கலர்ங்கிறத யார் எப்படி சொல்ல முடியும்? இந்த கண்ணு என்ன கலர் காட்டுறதோ அந்த கலர் தான். இத மாத்தி வேற ஒரு கலர்ங்கிறத இன்னொரு இன்னொரு அவயவத்தால சொல்ல முடியாது. இன்னொரு பார்ட் ஆஃப் மை பாடி cannot say the கலர். அப்படிங்கிறப்போ ஒரே பிரமாணம் அது அப்படிதான் அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பிரமாணம்னு பேர். பிரமாணம்னா அது மட்டும்தான் அந்த அறிவை கொடுக்க முடியும். கண்ணு மட்டும்தான் நிறத்துக்கான அறிவை கொடுக்க முடியும். வேற எதுவுமே நிறத்துக்கான அறிவை, ஸ்மெல்லுக்கு மூக்கு மட்டும்தான் ஸ்மெல்லுக்கான அறிவை கொடுக்க முடியும். காது ஸ்மெல்லுக்கான அறிவை கொடுக்காது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்றோமா, அதே மாதிரி என்னை அறிவிப்பதற்கு, என்னை அறிவிக்க எனக்கு சாஸ்திரம் ஒண்ணுதான் பிரமாணம். அதனால அந்த சாஸ்திரத்துல நான் பூர்ண சரணாகதி பண்றேன். அதனாலதான் அந்த சாஸ்திரத்தை எடுத்து சொல்லக்கூடிய குரு கிட்ட ஃபுல்லா சரண்டர் பண்ணி அவர் சொல்றத ஸ்ரத்தையோட நான் கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ ஸ்ரத்தா மட்டும் பத்தாது, இன்னொரு குவாலிட்டி வேணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். 2வது குவாலிட்டி, ஒரு குவாலிட்டி பார்த்துட்டோம் ஸ்ரத்த. இன்னொரு குவாலிட்டி என்னன்னா
அனசூயந்தக அப்படின்னு சொல்றாரு. அசூயா அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. அசூயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரகுண தோஷ திருஷ்டி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இன்னொருத்தருடைய குணத்துல குற்றம் கண்டுபிடிப்பது. ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க இயல்புப்படி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சைலண்டா இருக்காங்க, இல்ல அவங்க வந்து ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க, அவங்க ரொம்ப சைலண்ட் இல்ல அப்படின்னாக்க, ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது பெரிய ஹெட் வெயிட், அது அது ரொம்ப திமிரு பிடிச்சது, அது வாய அதுக்கெல்லாம் நல்லா பேச தெரியும் ஆனா பேசாது அப்படின்னு அவங்களோட அந்த குணத்திலேயே ஒரு தோஷத்தை குற்றம் கண்டு நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? இது மாதிரி ஆட்கள் எல்லாம் நிச்சயமா பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒருத்தருடைய குணத்துல வந்து ஒரு தோஷத்தை கற்பிக்கிறது இல்ல, கண்டுபிடிக்க. அவங்க பாட்டுக்கு இருந்தா கூட ஏதாவது ஒரு ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. இது ஏன் நடக்கிறது அப்படின்னு கேட்டா, இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா ஈர்ஷ்யா அப்படின்னு இன்னொரு குணம். ஈர்ஷ்யானா என்ன அர்த்தம்னா பொறாமை, மாத்சரியம் அப்படின்னு ஜெலசி சொல்றோம் இல்லையா? ஈர்ஷ்யானா பொறாமைன்னு அர்த்தம். இந்த பொறாமை நமக்கு தான் தெரியுமே, அழுக்காறு. நம்ம பார்த்திருக்கோம் திருக்குறள் வகுப்புல 10 குறட்பாக்கள். முக்கியமா என்ன பண்றது அப்படின்னு, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இந்த அழுக்காறு அப்படிங்கிற குணம், அழுக்காறுங்கிறது ஏன் வருது அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்களுடைய மேன்மையை பார்த்து அவங்களோட உத்கிருஷ்டத்தை பார்த்து அதை பொறுக்க முடியாத ஒரு மனசு. அவங்க நல்லா வராங்க அப்படின்னு யாராவது சில பேர் வந்து நான் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வராங்கன்னு சொன்னேன், பாத்தியா இவளுக்கு மட்டும் இவ்வளவு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைச்சது, ஒரு கண்ணு வச்சாங்கன்னா முடிஞ்சது கதை, அடுத்த நாள் உலகம். அப்படிலாம் ஆட்கள்லாம் இருக்காங்க உலகத்துல. அப்போ அது ஏன் வருது அப்படின்னு சொன்னா, அது அந்த இன்னொருத்தர் வந்து நல்லா இருக்கிறத பார்த்து ஒரு பொறாமை. ஒருத்தர் நல்ல அறிவோட இருக்காங்கன்னா அந்த அறிவு மேல பொறாமை, அழகோட இருக்காங்கன்னா அழகு மேல பொறாமை, நல்லா பேசுறாங்கன்னா பேசுறது மேல பொறாமை. எந்த ஒரு விஷயத்தையுமே உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய அதாவது மேன்மை, அந்த மேன்மையை பார்த்து என்னால பொறுத்துக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் நான் வந்து அப்ப என்ன பண்ணுவேன்னா, எப்படா அவங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அப்படியே கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டு நான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மிஸ்டேக் வந்ததுன்னா அதை வச்சே அவங்கள போட்டு வாட்டி வதைக்கிறது. இது மாதிரி உலகத்துல நாம எத்தனையோ பேரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இங்க என்ன சொல்றார்? அசூயை. இந்த அசூயைங்கிறது இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தாயா இருக்கக்கூடிய குணம் எது தெரியுமா? இந்த ஈர்ஷ்யா தான், இந்த பொறாமை தான். அந்த பொறாமை இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவங்களுடைய குணேஷு குணத்துல, நல்ல குணத்துல கூட குற்றம் கண்டுபிடிச்சு, ஒருத்தர் நல்லவங்களா இருக்காங்கன்னா கூட அடுத்த அவங்கள நல்லவங்கன்னு யாராவது சொன்னா பொறுக்காது. அப்போ அவங்களுடைய கீர்த்திய அந்த புகழ வந்து குறைக்கிற மாதிரி, அவங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி, அவங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தெரியாம ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அதை எடுத்து வச்சுக்கொண்டு பெருசா பேசுறது நமக்கு பாக்குறோமே, நிறைய சோசியல் மீடியால தானே நடக்கிறது. யாராவது ஏதாவது ஒரு இதுல ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்பை வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சீன்ஸ் கிரியேட் பண்ணி கொண்டு இருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் எல்லா காரணமும் என்னன்னா பொறாமை. இங்க சொல்றது அனசூயந்தக. அசூயைக்கு ஆப்போசிட். அசூயைனா வந்து அடுத்தவங்களுடைய குணத்தில் குற்றம் பார்ப்பது. அனசூயைனா அடுத்தவங்களுடைய குணத்தில் குற்றம் பார்க்காமல் இருப்பது. இப்போ என்ன குற்றம் காணாமலும்னு ஏன் கிருஷ்ணர் சொல்றார்? அவருடைய வார்த்தைகள்ல குற்றம் காணுவாங்களா அப்படின்னு? அதெல்லாம் ஏன் காண மாட்டாங்க. நம்ம ஜனங்களுக்கு யாரோட வார்த்தையில வேணாலும் குற்றம் காணும். அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சதை விட யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுங்கிற எண்ணம்லாம் நிறைய பேருக்கு நிறைய இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க? அதான் கிருஷ்ணருக்கு வேற வேலை இல்லப்பா, அவன் என்ன 16,108 பொண்டாட்டியோட ஜாலியா இருப்பானாமா, அப்புறம் வந்து கோபிகையரோட ஜாலியா விளையாடுவானாமா. இவன் வந்துட்டான் இப்ப ஜெகதாச்சாரியன்னு வந்து இப்ப நமக்கு வந்து உபதேசம் பண்றதுக்கு இவன் வந்திருக்கான், இதை நாம வேற கேட்கணுமாக்கும் அப்படின்னு கிருஷ்ணரை பத்தியே பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றார் குற்றம் கண்டுபிடிக்க. பின்னாடி 18வது அத்தியாயத்துல சொல்லுவார், இத நீ வந்து இந்த சாஸ்திரத்தை பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாத, ஸ்ரத்த இல்லாதவனுக்கு சொல்லாத, குற்றம் கண்டுபிடிப்பவனுக்கு நீ சொல்லாத, இதெல்லாம் அங்கேயும் சொல்லுவாரு. ஏன்னா இது ஒருத்தர் கேட்டுட்டார் அப்படின்னா முழு பகவத்கீதையும் இப்படி அழகா ஒரு இதுக்கும் பதார்த்தமா படிச்சு முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட் பகவத்கீதா படிச்சு முடிச்சாச்சு. நல்லா புரியுது. 1க்கு 2 வாட்டி சிரவணம் பண்றதுக்கு நல்லா புரியுது. யாராவது ஒருத்தர் கேக்குறாங்க, நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு யாருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா
இந்த பகவத்கீதை மேல ஒரு பக்தியை வச்சு பகவான் என்ன சொல்லியிருக்கார், அவருடைய வார்த்தைகளா, அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்கிறவனுக்கு தான் சொல்லி தரணும். என்ன சொன்னா சொல்லுங்களேன், சும்மா ஒரு 2 சொல்லுங்க, எனக்கு ஒரு 2 எபிசோட் அனுப்புங்க, நான் பாக்குறேன், அப்புறம் இஃப் ஐ திங்க் இட் இஸ் ஒர்த் ஐ வில் ஜாயின் சொல்ற ஆளுக்கெல்லாம் அனுப்பாதீங்கன்னு அர்த்தம். தேவையில்லை. அப்படி ஒண்ணும் இங்க யாரும் அங்க ஆட்கள் இல்லாம கிடக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன சொல்ற, குற்றம் கண்டுபிடிக்காமல் இருக்கணும். இந்த நான் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் இதுல குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, ஸ்ரத்தை உள்ளவனாக இருக்கணும். இதை கடைபிடிக்கணுங்கிற ஸ்ரத்தை இருக்கணும். நான் தொண்டை தண்ணி வத்த உட்கார்ந்து உனக்கு 30 ஸ்லோகமா அதை சொல்லியிருக்கேன்னா அதுல இருக்கிறது எதையுமே நான் கடைபிடிக்க மாட்டேன்னா அவனுக்கு போய் எதுக்கு சொல்லுவானே, வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதனால ஸ்ரத்தையோடு இருப்பவர்கள், அப்புறம் குற்றம் கண்டுபிடிக்காமல் இருப்பவர்கள், நித்தியம் அனுதிஷ்டந்தி, வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. அனுதிஷ்டந்தி அப்படின்னா பின்பற்றுவது. ஒரு சாஸ்திரம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சாஸ்திரம் எப்ப பிரயோஜனப்படும், அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். அப்பதான் அது பிரயோஜனப்படும் படும். ஏன்னா ஸ்லோகம் இல்லை, இது ஸ்லோகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோகம்ங்கிறது என்னது, ஒரு ஒரு தேவதைய இது பிரீத்தி பண்றதுக்காக படிக்கிறது. அந்த தேவதையினுடைய புகழை படிப்பது, கீர்த்தியை படிக்கிறது, அது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது வேற. அது வாழ்க்கை மயமாகணும்னு அவசியம் கிடையாது. நான் சாஸ்திரம் என்னது, ஹிதம் சாஸ்தி துக்காத்ராயத்தே இது சாஸ்திரம். அப்ப ஹிதம் சாஸ்தி, எனக்கு துக்கத்திலிருந்து என்னை விடுவித்து எனக்கு நன்மை செய்யக்கூடியது சாஸ்திரம். பகவத்கீதைங்கிறது ஒரு சாஸ்திரம்னா இந்த சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்திற்கான காரணமாக நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி நான் அதை என்மயப்படுத்திக்க வேண்டும். அந்த அர்த்தங்களை நான் முழுமையா நான் என்மயப்படுத்திக்கணும். அப்படிங்கிறதுனால அதுதான் பின்பற்றுவதுன்னா அதுதான். ஒரு வார்த்தைக்கும் அதுக்குதான் ஸ்ரத்த வேணும், அதுக்குதான் குற்றம் கண்டுபிடிக்கணும். பின்பற்றணும்னா எப்படி பின்பற்றணும், அவங்க மேடம் சொல்லியிருக்காங்க இந்த டெய்லி ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதை பின்பற்றணும் ஆக்சுவலா. அப்ப பின்பற்றல அப்படின்னா அப்ப ஸ்ரத்த இல்லைன்னு அர்த்தம் தானே. அப்ப அந்த வார்த்தையில ஒரு உண்மை குற்றம் கண்டுபிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவங்க சொல்றது ஒண்ணும் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாதுப்பா, தினம் ஒண்ணும் பாராயணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைம் இருந்தா பாராயணம் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். யாராவது பாராயணம் பண்ணலன்னா வருத்தப்பட்டுக்காதீங்க, இனிமே பாராயணம் பண்ணுங்க, ஆனா டெய்லி பாராயணம் பண்ணுங்க. இதை நான் கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி டெய்லி சொல்லிட்டே தான் இருப்பேன். ஒரு பாராயணம் பண்றது அப்படிங்கிறது மத்தவங்களுக்காக கிடையாது, நமக்காக. நம்ம மனசு அவ்வளவு சேஞ்சஸ் வரும் பாராயணம் பண்ண. வார்த்தைகள் தடுமாறுதேன்னு வருத்தப்படாதீங்க. வார்த்தைகள் தடுமாறினாலும் நாளடைவில் அந்த வார்த்தைகள் நம்ம வாய்க்கு பழகி நம்ம ஈஸியா பாராயணம் பண்ண முடியும். சந்தடி சாக்குல நான் இந்த விஷயத்தையும் சொல்றேன் உங்களுக்கு. பின்பற்றுகிறார்களோ அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வார்த்தையையும் ஒரு இது ஒரு ஏஷ ஆதேசக அப்படின்னு வேதத்துல வரும். ஏஷ ஆதேசக அப்படின்னா என்னுடைய ஆர்டர் இதை பண்ணனி அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்ணை மூடிட்டு அதை பண்ணணும். என்னுடைய உபதேசத்தை குற்றம் காணாமல் எந்த ஸ்ரத்தையுடன் யார் பின்பற்றுகிறார்களோ, எப்போ இந்த கிளாஸ் போது மட்டும், அப்புறமா வேண்டாம். அப்புறம் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, அப்படி பண்ணலாம். இல்ல வாரத்துக்கு 2 நாள், இல்ல வாரத்துக்கு 1 நாள், இல்ல வாரத்துக்கு 3 நாள், அப்படி கிடையாது. எப்படி சொல்லியிருக்காருன்னா நித்தியம்னா என்ன, இடைவிடாமல். உன் வாழ்க்கையில் 24/7 365 days நீ இந்த விஷயத்த கடைபிடிச்சுதான் ஆகணும். அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு எந்த ஒரு டைம் டேபிள் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எனி டைம் எவ்ரி டைம் இஸ் கீதா டைம். எப்பவுமே கீதை நமக்கு உபயோகமா தான் இருந்து கொண்டே இருக்கும். அனுபவத்துலதான் இது சொல்றேன். அப்போ நித்தியம் அனுதிஷ்டந்தி, எப்பொழுதும் பின்பற்றுகிறார்களோ, தே அப்பி, அவர்களும். இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. தே அப்பி கர்மபி முச்சியத்தே அப்படிங்கிற, முச்சியத்தேன்னு சொன்னா விடுபடுகிறான். கர்மபி அப்படின்னா கர்மங்களிலிருந்து விடுபடுகிறான். இப்போ கர்மங்களிலிருந்து விடுபடுவது என்றால் என்ன அப்படின்னா, கர்மங்கள் என்ன கொடுக்கும் எனக்கு, நான் ஒரு காரியம் பண்றேன், அந்த காரியத்தினுடைய பலன், செயலின் பலன் என்ன கொடுக்கும், பலன் ஒண்ணு இன்பத்தை கொடுக்கும் அல்லது துன்பத்தை கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்கும் அல்லது பாபத்தை கொடுக்கும். என்ன சொல்ற, இந்த புண்ணியமோ பாபமோ இன்பமோ துன்பமோ அதிலிருந்து அவன் விடுபடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அதை லட்சியமே செய்ய வேண்டாம். அந்த அளவுக்கு அவனுடைய மனம் சுத்தமாயிடும். அவன் மன அமைதியை அவன் பெறுகிறான்.
அப்ப ஏன் தே அப்பின்னு போட்டார்? இப்ப இன்னொருத்தர் யாரோ அது மாதிரி அமைதியை பெறுகிறாரே, அவர் யார் அவரு அப்படின்னு. அதுக்குதான் முதல்ல சொன்னேனே, 2 வாழ்க்கை முறை. லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக. ஞான யோகேன யோகானாம் கர்ம யோகே ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். 2 பேர் இருக்காங்களே. அப்போ ஏற்கனவே ஞானத்தினால மன அமைதி கிடைக்குங்கிறத எங்க பார்த்தோம்? 2வது அத்தியாயம் கடைசியில ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த சொல்லிட்டார் அவர். கரெக்டா? அங்க வந்து இந்த இந்த பிராமி ஸ்திதியில இருந்தியானா உனக்கு வந்து அந்த காலேபி முச்சியந்தி அப்படி அப்படி சொல்லியாச்சு. அப்போ இங்க வந்து என்னன்னாக்க ஞானத்தை பெற்றவன் மன அமைதியோடு இருக்கிறான். தே அப்பி அப்படின்னா கர்மத்தை செய்பவன் கூட. எப்படி கர்மத்தை செய்பவன்? நான் சொன்ன இந்த விதமாக கர்ம யோகமாக கர்மத்தை செய்தால் அவன் சித்த சுத்தியை பெற்று குருவை அடைந்து அவன் சாஸ்திரத்தை படித்து அவன் முக்தியை பெறுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. இப்போ கர்மயோகத்தினால் முக்தி அப்படின்னா கர்மயோகம் பண்ணினாலே முக்தி அப்படின்னு சொல்லல கிருஷ்ணர். கர்மயோகத்தினால் இவென்ச்சுவலி யூ வில் கெட் த டீச்சிங் அப்படிங்கிறது தான். அதனாலதான் என்ன சொல்ற தே அப்பி. ஞான யோகத்துல இருக்கிறவங்க மாத்திரம்தான் வந்து முக்தியில இருப்பாங்கிறது இல்லப்பா. கர்மத்திலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது இல்லப்பா. இவர்களும் கர்மபிகி முச்சியந்தே. இவர்களும் கர்மங்களிலிருந்து இவர்களும் விடுபடுகிறார்கள். கர்மங்களிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறது கர்மம் செய்யாமல் இருப்பது அல்ல. மாதே சங்கோஸ்வ கர்மணின்னு சொல்லியிருக்க. கொஞ்சம் பொறுமையா இந்த விஷயத்த நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்துதான் புரிஞ்சுக்கணும். டைரக்டா அப்படியே ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுடுற விஷயமும் இது கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். கர்மபிகி முச்சியத்தே கர்மபிகி முச்சியந்தே அப்படின்னு சொல்லும் பொழுது அகர்மணி அப்படின்னு அர்த்தம் இல்ல. வேலை செய்யாம இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த வேலை கொடுக்கக்கூடிய இன்ப துன்பங்களிலிருந்து விடுபடுகிறார். என்ன வேணா ரிசல்ட் வரட்டுமே, அதை பத்தி சர்வத்ரா நபிஸ்நேக தத்தத் பிராப்ய சுபாசுகம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அந்த மனநிலையை கர்மத்தை இந்த விதமாக செய்யும் பொழுது அவர்களும் அடைகிறார்கள் அப்படிங்கிறது இதற்கு அர்த்தமாக இருக்கு. அப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்ற? இது வந்து கண்டிக்கிற. இந்த ஸ்லோகத்துல கண்டிப்பா சொல்ற. என்ன சொல்ற? ஏ துவேத தப்பிய சூயந்தக நானுதிஷ்டந்தி வேமதம் சர்வஜான விமூடான்ஸ்தான் வித்தி நஷ்டான் அச்சேதசக. அப்பாக்கு உரிமை இருக்கு இல்லையா கண்டிக்கிறதுக்கு? குருங்கிறவர் ஞான பிதா அப்படின்னு அர்த்தம். ஞான பிதா. ஏன்னா நமக்கு வந்து நம்மளுக்கு ஜென்ம பிதான்னு ஒருத்தர் இருப்பார். குரு தான் நமக்கு நான் யாருங்கிற உண்மையை சொல்லி கொடுக்குறாரு. அதனால அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு குருவை பாக்குறது அப்படிங்கிறது இருக்கு. அதனால ஒரு 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 ஒரே ஸ்தானத்துல இருக்கிறவங்க கண்டிக்கலாம் அப்படின்னு இருக்கா இல்லையா? அதனால அவர் இதுல வந்து கண்டிப்பா சொல்றார். என்ன சொல்றார்? முதல் ஸ்லோகத்துல உபதேசத்தை பயன்படுத்துறதோடைய பயனை சொன்ன. அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னார். கர்மபிகி முச்சியந்தே அப்படின்னு சொல்லி பயனை சொன்ன. இங்க என்ன சொல்ற? பயன்படுத்தாதவனுடைய நிலை என்ன? கொஞ்சம் பயமுறுத்தினாதானே மனுஷா கேட்கறதே. அதனால கொஞ்சம் பயமுறுத்து. தூ மாறாக. இங்க வந்து முதல்ல சொன்னதுக்கு மாறாக முதல்ல ஸ்லோகம் சொன்னதுல வந்து ஸ்ரத்தையோட அசூயை இல்லாம நான் சொன்னதெல்லாம் ஒழுங்கா கடைபிடிச்சான்னா நித்தியம் கடைபிடிச்சான்னா அவனும் கர்மத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படிங்கிறதுக்கு மாறாக மாறாக எவர்கள் ஏதத் இந்த உபதேசத்தில் இப்ப நான் பண்ணின இந்த உபதேசத்துல அபியசூயந்தக குற்றம் காண்பவர்களாக மே என்னுடைய மதம் கோட்பாட்டை அல்லது உபதேசத்தை ந அனுதிஷ்டந்தி கடைபிடிக்கலையோ தான் அவர்களை சர்வஜான விமூடான்ஸ்தான் ஒரே போடா திட்டியாச்சு. எந்த விதமான அறிவும் இல்லாத மூடன். அச்சேதசக அறிவற்றவன் பகுத்தறிவு இல்லாதவன். நஷ்டான் வாழ்க்கையை வீணடித்தவர்கள். இதி வித்தி என்று அறிந்து கொள் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோப்பா. அவங்க அப்படி ஆவாங்கன்னு சொல்லல. அவங்க அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்ட. இப்போ அச்சேதசக அப்படின்னு சொல்லியிருக்க. அச்சேதசகன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு விஷயம் எல்லாம் புரியும், ஆனா அதை ஃபாலோ பண்ண மாட்டான். ஏன் ஃபாலோ பண்ண மாட்டான்னா இந்த சொல்லியிருக்கார் பாத்தீங்களா அபியசூயந்தக. அதான் ரொம்ப முக்கியம் இதுல. ஏன் ஃபாலோ பண்ண மாட்டான்னா குற்றம் கண்டுபிடிக்கும். இவன் யார் நம்மளுக்கு வந்து சொல்றதுக்கு? ஹூ இஸ் ஹி?
அதெல்லாம் எனக்கே தெரியும் படிக்கிறதுக்கு. எனக்கு எது கன்வின்சிங்கோ அதைத்தான் நான் பண்ணுவேன். எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் குரு அண்ட் ஆல் தட். ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் ஆல்சோ. ஐ பிலீவ் இன் மைசெல்ஃப். இப்படி எல்லாம் நிறைய பிரகிருதிகள்லாம் உலகத்துல சுத்தின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நான் எனக்கு எல்லாம் எனக்கே தெரியும். கடவுள் கொடுத்த மூளையை வச்சு நாம இன்னும் 6% கூட யூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்றது. கடவுள் கொடுத்த மூளையை நாம 100% யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 50% கூட இல்ல, 25% கூட நாம இன்னும் உழைக்கணும். இந்த இவ்வளவு கண்டுபிடிப்புக்கு எல்லாமும் சேர்த்தே சொல்றா 6 to 15% ஏதோ ஒரு இது இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேலலாம் 6 to 7% இருக்கும், அதுக்கு மேலலாம் அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அப்போ இத்தனோண்டு கண்டுபிடிச்சு இவ்வளவு இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சிட்டதுக்கே இவ்வளவு அகங்காரம் நமக்கு தலை தாங்கல ஒருத்தரையும் பாக்குறச்சு. அதுதான் அந்த அபியசூயந்தக. அபியசூயந்தகன்னா குற்றம் கண்டுபிடிக்க. இது என்ன பெருசா நம்மளையே கேட்பாங்க, எங்க போற? பகவத்கீதை கிளாஸ். எதுக்கு? வேற வேலை இல்லை, இப்ப எல்லாம் கத்து முடிச்சாச்சு, 11 தான் பாக்கி, அதையும் படிச்சாச்சு. நம்ம ஏதாவது சின்னதா வீட்டுல ரியாக்ட் பண்ணிட்டோம். ஆமா, பெரிய கிளாஸ் எல்லாம் போறேன், அப்புறம் நீ என்னமோ இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ற, இதுக்குதான் நீ கிளாஸ் படிக்கிறியா? நீ பெரிய கிளாஸ் படிக்க, நீ படிக்கிற கிளாஸ் நம்மள கிண்டல் பண்றது, இரிட்டேட் பண்றது, பயங்கர அறிவாளின்னு நினைத்து கொண்டு பேசுவது, இதெல்லாம் என்னது அப்படின்னா, ஒருத்தர் முன்னேறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிடிக்காது. நீ எப்படி முன்னேறுவ? நீ முன்னேறக்கூடாது. நான் எப்படி சாக்கடையில உட்காந்துருக்கேனோ அதே மாதிரி நீயும் சாக்கடைக்குள்ளேயே உட்காந்துரு. வாழ்க்கை பூரா நாம இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலயே சுத்தி கொண்டே இருக்கும். எங்க எதை வாங்கலாம், எங்க எதை பண்ணலாம், எந்த பஞ்சாயத்துல போய் மாட்டிக்கலாம்னு நம்ம இப்படியே நம்ம வாழ்க்கையை கழித்து கொண்டே இருக்கும். நீ மட்டும் எப்படி நிம்மதியா இருப்ப அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஈன புத்தி, அதுதான் இந்த அபியசூயந்தக, குற்றம் காண்பவர்கள். இந்த உபதேசத்துல குற்றம் காணும் பொழுதுதான் இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும். நமக்கே எல்லாம் தெரியும் நினைக்கக்கூடிய அந்த அகங்காரத்தினாலதான் இதுக்கு பேரு சுவாமிஜி சொல்ற இன்டலெக்சுவல் அரகன்ஸ். இது இன்னொன்னு என்ன அப்படின்னா, புரிஞ்சா கூட புரியாத மாதிரியே நடந்துக்கிறது, டிஸ்கானஸ்டி. ஒரு இது கிடையாது, ஒரு நேர்மை கிடையாது. ஓகே, இது நல்லதுதான் சொல்றார் கிருஷ்ணர் அப்படின்னா, கிருஷ்ணரை ஒத்துக்கிறதுக்கு ஒரு இது ஒரு ஈகோ. கிருஷ்ணர் எதுக்கு நான் ஒத்துக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆறுது அப்படின்னு அவர் சொல்றார். இந்த மாதிரி நீ உன்னோட இன்டெலெக்ட்லயும் உருப்படியா ஒன்றும் கிடையாது. நான் சொல்ற சாஸ்திர விஷயங்கள்லயும் நீ ஒழுங்கா அதையும் கேட்க போறது கிடையாது. ஆனா நீ என்ன குற்றம் கண்டுபிடித்து இத நீ சொல்ற. அப்பனா நீ சர்வஜான விமூடான்ஸ் தான் வித்தி நஷ்டான் அச்சேதசக. நீ அச்சேதசக அப்படிங்கிறதுனால சர்வஜான விமூடான்ஸ் தான் வித்தி நஷ்டான் வித்தி அப்படின்னு சொன்னாருன்னா, அப்ப நமக்கு தோணும், அப்ப கிருஷ்ணருக்கு என்ன அவ்வளவு ஈகோவா? அவர் சொல்றதுதான் கரெக்டோ, வேற யார் சொல்றதும் கரெக்ட் இல்லையா? அப்படியா? அப்படி ஒரு ஈகோ இருக்கான்னா? அப்படி கிடையாது. கிருஷ்ணர் அவர் சொல்லல, சாஸ்திரத்துல இருக்கிறதான் எடுத்து சொல்றார். ஏன்னா முன்னாடி அவரே சொல்றார், நான் சொன்னேன் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தேன். அந்த சாஸ்திரம் தான் அவர் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கறது அவருக்கு தெளிவு இருக்கு. அந்த சாஸ்திரத்தை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதான் அவர் சொல்றார். அதை ஏனே மதமிதம்னு சொன்னது, அதை எடுத்து சொன்னது, நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கறதாக இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்க யார்கிட்ட இருந்துமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் எந்த ப்ராப்ளம்க்குமே வராது. நீங்க போய் எந்த விஷயத்தையுமே யார்கிட்டயாவது பேசி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அவ்வளவு குழப்பத்தோட தான் இருப்பாங்க. அவங்களால ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் நிச்சயமா கொடுக்கவே முடியாது. அதுக்கு பதில் பேசாம இருந்தாலே போருமா இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் எதுக்கு இருக்கோ அதனால இந்த அபியசூயந்தக அப்படிங்கிறது, இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டே இருந்து விலகி இருக்கணும். ஏன்னா அப்படி கண்டுபிடிச்சு அனுதிஷ்டந்தினா என்ன, கடைபிடிக்க மாட்டாங்க. இதை போய் நான் எதுக்கு டெய்லி வாழ்க்கையில என்ன பெரிய பாராயணம் பண்ணி என்ன பண்ண போறோம், என்ன பெரிய கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, என்ன பெரிய மகாத்மியம் அப்படின்னு இப்படி பேசிக்கொண்டே இருந்து என்ன பண்றான்னா, தான் சர்வஜான விமூடான்ஸ் தான். எல்லா அறிவுமே அவனுக்கு வீணாக போகிறது. அவனோட அறிவு எதுக்குமே பிரயோஜனப்படறதாகவே இருக்காது. இந்த திருக்குறள்ல ஒரு குறள், உலகத்தார் உண்டு என்பதை இல்லென்பான் வையத்தன்னு அழகையா வைக்கப்படும் அப்படின்னு. எல்லாரும் இருக்குன்னு ஒத்துக்கிற விஷயத்த இவன் இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தான் அப்படின்னு. அந்த இடத்துல உலகத்தார்னா சாதாரண டாம் டிக் அண்ட் ஹாரி கிடையாது, ரோட்ல போறவங்க இல்ல. உலகத்தார்னாலே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு, தொல்காப்பியம். அதனால உயர்ந்தவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயத்த இல்லைன்னு சொல்றவன் இருக்கானே, அவன் வையத்துள் அழகையா வைக்கப்படும் அப்படின்னு அங்க ஒரு குறள்ல சொல்லியிருக்க. நம்ம அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன புரியும்னா, இவன் இந்த மாதிரி சொல்றானே அழகையா வைக்கப்படும், அவனு ஒதுக்கியாச்சு, அவ்வளவுதான். அது நாட் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் சொசைட்டி அப்படின்னு வச்சுக்கலாம்.
சர்வஜான விமூடான்ஸ் தான். அவனுக்கு என்னென்ன அறிவு இருக்கோ அந்த அறிவுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த விதமான அறிவும் இல்லாதவனாகத்தான் அவன் கருதப்படுவான். ஏன்னா அவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய அறிவு என்ன? உண்மையாக இருக்க வேண்டிய அறிவு எது அப்படின்னா, எப்படி காரியம் பண்ணணும், அந்த காரியத்தின் மூலமாக செயல் புரிவது எப்படி, அந்த செயலின் மூலமாக எப்படி நாம் சாத்திய சாதன விவேகம் அவனுக்கு தெரியும், குறிக்கோளை அடைவது எப்படி. 30வது ஸ்லோகத்துல அதைத்தான் பார்த்தோம். இப்ப நம்ம அத்தியாத்ம சேதஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அச்சேதஸ் அப்படிங்கிற அச்சேதசக அப்படிங்கிறதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எவனுக்கு அத்தியாத்ம சேதஸ் இருக்கோ அவனால இந்த விஷயத்தெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஓ, இத்தனை விஷயம் சொல்லியிருக்காரு, நம்ம பண்ணலாம். அச்சேதசக அவனுக்கு இதெல்லாம் அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது. அதனால அவனுக்கு என்ன ஆகுது? அவனோட அறிவு மழுங்கி போடும். நாளடைவுல அவனுக்கு இந்த அறிவுனால உபயோகமே இல்லாம போயிடும். சரி, அது மாதிரி அறிவு வீணா போயிடுதுன்னா நஷ்டான் அப்படிங்கிறது. நஷ்டான்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பிறவி இல்ல ஜீவனுக்கு, இன்னும் எத்தனையோ பிறவிகள் இருக்கு. நஷ்டான்னா என்ன? இந்த பிறவியிலையும் அவனுக்கு இம்மை பயனும் இல்லை, மறுமை பயனும் இல்லை. வள்ளுவர் பாஷையில சொல்ல போனா இம்மை பயனும் இல்லை, மறுமை பயனும் இல்லை. இப்ப இந்த உலகத்திலையும் அவனால ஹாப்பியா இருக்க முடியாது. எப்ப மெட்டீரியல் வேர்ல்டுல அவன் ரொம்ப மூழ்கி இருக்கானோ அப்ப அவனுக்கு நிரந்தரமான ஒரு ஹாப்பினஸ்ங்கிறத அவன் யோசிக்க கூட முடியாது. அது மாதிரிதான் அவனோட வாழ்க்கை இருக்கும். அப்ப மறுமையில எப்படி இருக்கும்? மறுமையும் அவனுக்கு ரொம்ப மோசமாகத்தான் இருக்கும். முதல்ல மனித பிறவி கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஏதோ ஒரு பிறவி கிடைக்கும். இன்னும் எத்தனை பிறவி கிடைச்சு மனித பிறவி கிடைக்குமோ தெரியாது. இந்த நஷ்டான் ஹேஸ் அ லாட் ஆஃப் மீனிங். அத வெறும் இந்த வாழ்க்கையில அவன் நஷ்டமாயிடுது அப்படின்னு அப்படி நமக்கு பிசிக்கலா பார்க்க முடியாது. நீங்க பாருங்க, இப்ப எத்தனை பேர் இறைவனும் கிடையாது, அது இல்லை இல்லை இல்லவே இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லுவாள். 3 வாட்டி சொல்லுவார் சுவாமிஜி. அதை அப்படியே வசத்தி சொல்லு. அப்படி சொல்லி கொண்டிருக்காங்க எல்லாரும். அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, பணம் இல்லையா, தோட்டம் இல்லையா, துறவு இல்லையா, இன்னும் இல்லை அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. ஏன் நஷ்டான்னு சொல்றார் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். நஷ்டான்ங்கிறது இந்த பிறவியில அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. பட் இந்த பிறவியிலுமே இம்மையில் அவர்கள் துக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது, துக்கப்படுகிறார்களா இல்லையா என்பது வெளிப்புறமாக பார்த்தால் தெரியாது. அதை விட்டுருங்க. மறுமை என்பது மிக கொடுமையானதாகத்தான் இருக்கும். அதனாலதான் நஷ்டான் இத்தி என்று அறிந்து கொள். இது பாருங்க, ஸ்டேட்மெண்டா இருக்கு. இது இப்படித்தான் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதனால இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இட் ஷுட் நாட், இத இந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நாம குற்றம் கண்டுபிடித்து அவருடைய வார்த்தையில் ஸ்ரத்தை இல்லாமல் நாம இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்பது வீணாகி போனதற்கு சமானம்தான் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விஷயம். இந்த அளவுல நாம இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்ணுவோம். மேற்கொண்டு இருக்கிற அடுத்தடுத்த ஸ்லோகங்களை அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இப்ப மகாத்மியம் படிக்கலாம்.